ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து இந்த செய்திக்கு ஆரம்பிச்சோம். ஜெய் பருவத்திற்கு நல்ல பிதாவே தகப்பனே, இது இந்த வாரத்தின் முதல் நாளிலே உண்மை பற்றி பாடம், உண்மை பற்றி தெரிந்து கொள்ள இந்த செய்தியும் மிக முக்கியமாக இந்த பந்தியில் கை வைக்க கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ நாங்கள் ஒரே சிந்தையாக இந்த ஐக்கியத்தில் இருக்குமாறு, இதோ வந்து கொண்டிருக்கும் மக்களை நீரே வேகமாய் கூட்டி வந்து சேர்க்குமாறு, நீரே வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்ளும் தகப்பனே. இந்த வார்த்தைகள் அடியே நல்ல தகப்பனே, நீரே பேசுகிறீர் தகப்பனே. என் ஞானத்தினால் அல்ல தகப்பனே, உமது ஞானத்தினாலே நான் பேசுகிறேன் தகப்பனே. இந்த செய்தியை நீர் நடத்தும், நீர் வழி நடத்தும். யாவும் எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம் ராஜாவாக இருக்கு. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்ள நடத்துகிறார். ஆமென். கிறிஸ்தன் சபையாருக்கு மீண்டும் எனது வாழ்த்துதலையும் வணங்குதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த செய்தியானது நித்திய பயணம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரே வார்த்தையை வச்சு நம்ம பேச போகிறோம். நான் எப்பவுமே செய்தி கொடுக்கும்போதும் பேசும்போதும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நல்லா எடுத்தீங்க, பெண்ணிலாம் வந்து நல்லா எடுத்தீங்க, அதை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நல்லா எடுத்தீங்கன்ற ஒரு இதாக அது அது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி, நம்ம இது சொல்கிறத ஒருத்தர் வந்து கேட்டுட்டு அதை நல்லா எடுத்தீங்க ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுக்குறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். போன வாட்டி நான் பேசி முடிச்சுட்டு கீழே இருந்து பேசிட்டு இருக்கும்போது வேணி ஆண்டி வந்து என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப நல்லா எடுத்தீங்க அப்படின்ட்டு. அவங்க எப்பவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு இதாக பேசுவாங்க. பேசிட்டு ஒரு வார்த்தை கடைசியாக சொன்னாங்க, தாத்தா மாதிரியே இருக்க அப்படின்ட்டு. அவங்க வந்து உண்மையாக சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவரை மாதிரி இருக்க முடியாது, அதான் உண்மை. ஆக்சுவலாக அவர் எடுத்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருந்தேன். மைக்கெல்லாம் தேவையில்லை அவர் பேசும்போது. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், கடைசி வரைக்கும் கேட்கும் அவர் பேசுறது. பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா யாராவது ஒருத்தர் சொன்னாதான் அவருக்கு டைம் ஆகுறதே தெரியும். அந்த மாதிரி தான் பேசுவார். நாங்களாம் அப்படி பேசி அவர் கேட்டு வளர்ந்தவங்க தான். ஆனால் அவரை மாதிரி பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. அப்போ நான் காரில் திரும்ப போயிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், சரி நம்ம சந்தோஷமா இருந்தால் முதல்ல சொல்லுவோம், ஏன்னா அதை ஆஃப் பண்ணுறதே ஒரு ஆள் இருப்பாங்க இருக்குன்ட்டு. அப்போ சும்மா யதார்த்தமாக சொன்னேன், இந்த மாதிரி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அவங்க திரும்ப பதிலுக்கு நக்கலாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நீங்க எடுக்கிறத எப்படி இருக்கிறீங்க, நெட்ல இருந்து தேடி எடுத்து அப்படியே இது பண்ணி தானே இருக்கிறீங்க, ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறது தான் இல்லை அப்படின்னாங்க. அவங்க சும்மா அலாட்டெல்லாம் சொன்னாங்க, இருந்தாலும் அது ஒரு உண்மை இருந்துச்சு. ஏன்னா நான் எடுக்கிறது எப்படியா இருக்கும்னா, இப்போ வெண்ணி வசந்தெல்லாம் எடுக்கும்போது நாங்கள் எப்படி எடுக்கிறோம்னா, நான் வேற இதுக்குன்னு படிக்கல. நான் அப்போ நாங்கள் எப்படி எடுப்போம்னா, அவங்க புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை அப்பா யாருக்கா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெண்ணி வசந்த் தெரியல, நாங்கள் சனிக்கிழமை நைட்டு போயிருவேன் இதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. இல்லை சனிக்கிழமை நைட் வேலை இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் போகிறேன். நேரத்தில் உட்காந்துட்டு நெட்லேருந்து தேடி எடுப்போம். ஒரு டாபிக் எடுத்துட்டு அதை நெட்லேருந்து தேடி எடுப்போம். வெண்ணி அப்படிதான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். நெட்லேருந்து தேடி எடுத்து அதெல்லாம் ஒரு கோர்வையாக கொண்டு வந்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எப்படி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த சாட் ஜிபிடி அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்லாம் வந்ததுக்கப்புறம் வெறும் டாப்பிக்கை மட்டும் நான் கொடுத்தா போதும், அதுவே எல்லாம் கொடுத்துரும். எந்த தோணியில நீங்க பேசணும், எந்த இடத்துல ஏற்றி பேசணும், எந்த இடத்துல இறக்கி பேசணும், எந்த இடத்துல கேள்வி கேட்கணும், எந்த வசனத்தை நீங்க குறிப்பிட்டு பேசணுங்கிற அளவுக்கு இப்ப வந்து அது அந்த அளவுக்கு அது செட் ஆயிடுச்சு. இப்ப நான் வெறும் டாபிக் சொல்லிட்டு இந்த இது பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அது உலகத்துக்கான உதாரணத்தை நீ எங்க சொல்லணும், எங்க சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி நான் 30 நிமிஷம் சொன்னா 30 நிமிஷத்துக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துரும், அவ்வளவுதான். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அதை அப்படியே எடுத்து எழுதி தமிழ்ல எழுதிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அப்போ இப்படிதான் நான் ரெடி பண்றேன். வெண்ணி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரெஃபரன்சஸ் தான் பண்ணுவாங்க. இதுல ஒரே ஒரு இதான் சுரேஷ்னா மட்டும் கொஞ்சம் அவரோட வேலையே ரொம்ப கஷ்டம். அந்த வேலைக்கு நடுவில் திருடனை பிடிக்கிற நேரத்தில் அதையும் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட வேலை வேற மாதிரி. எங்களுக்காச்சும் பரவாயில்ல, நாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து ரெடி பண்ணுவோம். ஏன்னா நான் தெரியும், ஒரு வாட்டி போலீஸ் சீட்ல உட்காந்துட்டு மெசேஜ் எழுதிட்டு இருந்தாரு. அப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம், எங்களுக்கு அந்த கஷ்டம் கூட கிடையாது. அப்ப நாங்க ரொம்ப ஓரளவுக்கு எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிதானமா உட்காந்து நாங்க ரெடி பண்றோம். அப்ப உண்மையாலுமே இந்த மாதிரி இவ்வளோ சுகமா நம்மளை நல்லபடியா உட்கார வச்சு நம்ம ரெடி பண்றதுக்கும், இந்த எந்த வசதியும் இல்லாம அவரோட தாத்தாவோட காலமா அதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க? ஏன்னா இப்ப எல்லாமே கையில இருக்கு, போன்ல எல்லாமே இருக்கு, நம்ம எதையும் தேடவே வேண்டாம். ஆனா உண்மையாலுமே அவங்க எல்லாம் எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க? எத்தனை வாரம் எடுத்திருப்பாங்க ஒரே ஒரு மெசேஜுக்கு? ஏன்னா நீங்க நம்ம இப்ப இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் வயசானவங்களுக்கு தான் தெரியும், லைப்ரரிக்கு தான் போய் ஆகணும். புக்கு கூட வாங்குறதுக்கு ஒரு வசதி இருக்கா, இல்லாத காலமா இருந்துச்சு.
லைப்ரரிக்கு போய் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு திரும்பி வந்து எழுதுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் டிராஃப்ட்னு ஒன்று எழுதுவாரு. தாத்தா வீட்டில் பார்த்துருக்கேன், டைரியா இருக்கும். பெரிய பாசலாம் தெரியும், அவங்களாம் அங்கே இருந்தங்காட்டி அவங்க உட்காந்து ரெஃபரன்ஸ் எழுதுவாங்க. அதாவது பல வாரம் எடுத்ததை ஒரே ஒரு நாள் பேசுறதுக்கு வேண்டி எடுக்கிறாங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, எவ்வளவு நேரம் நம்ம பிரயோஜனப்படுத்துறோம். இப்ப நான் செய்தி கொடுக்குறேன்னா நான் எவ்வளவு நேரம் அதுக்காக ஆயத்தப்படுத்துறேன். நீ நானு அதை பத்தி யோசிக்கும் போது தான் இந்த மெசேஜுக்கான ஒரு ஒரு சின்ன இது மாதிரி தடை மாதிரி கிடைச்சிச்சு. இதுக்கு பதில் வந்து கடைசியில நம்ம பார்ப்போம். இது ஏன் இதை நான் சொன்னேன், இதுக்கு நம்ம மெசேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிய வரும் இது ஏன் நான் சொன்னேன்னு. சரி, நம்ம இப்ப சப்ஜெக்ட் குள்ள வருவோம். இன்னைக்கு நம்ம ஒரு மனிதரை பத்தி பார்க்க போறோம். நிறைய மனிதர்கள், நிறைய சம்பவம் வேதாகம் ஃபுல்லா இருக்கு. எல்லாமே ஒரு உதாரணம், ஒரு சம்பவமே ஒரு உதாரணம். தேவன் நம்மளுக்கு ஏதோ ஒரு அறிகுறியா சொல்றாரு. இந்த மனிதரோட வாழ்க்கை, இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மொத்த வேதாகமத்துல ஏன் உலகம் ஆரம்பிச்ச முதல் முடிகிற வரைக்குமே, இப்ப நடந்து கொண்டு இருக்கிற வரைக்கும், முடிகிற காலம் வரைக்குமே 2 பேர் தான் மரணத்தை பார்க்கவே இல்லை. வேதாகமத்துப்படி நமக்கு தெரியும் 2 பேர் மரணத்தையே பார்க்கல, நேராக தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒருத்தர் யாரு? ஏனோக்கு. ரெண்டாவது எலியா. கரெக்ட், 2மே ஏனோக்கு எலியா. நான் முதல்ல நீங்க எலியா சொல்றீங்கன்னு நினைச்சேன், அப்படிதான் நான் எலியா வச்சிருந்தேன். ஆனா ஏனோக்குன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. அப்ப எலியா தீர்க்கதரிசி ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க. அப்ப எலியா தீர்க்கதரிசியோட அவர் நடந்த இந்த சூழ்நிலை என்ன? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்து எலியா சுழற்காற்றிலேயே பரலோகத்திற்கு ஏறி போனார். இது ஏன் நடக்குதுன்னா, நமக்கு எல்லாம் தெரியும். ஜெசபெல் ராணி இவர் போய் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ராஜாவை பார்த்து நீ சாக போறேன்ட்டு. இது ஜெசபெல் ராணிக்கு அறிவிக்கப்படுது. ஜெசபெல் என்ன சொல்றாருன்னா, என் தேவர்கள், அதாவது அவர் அந்நிய தேவர்கள் சேவிக்கிறவங்க, நேர காரணமா நான் அப்படியே உங்களுக்கு நடந்தது மட்டும் சொல்றேன், நீ சாக போற அப்படின்னோட தீர்க்கதரிசி ஓடுறாரு உயிருக்கு பயந்துட்டு. போய் கடைசியா இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு யோர்தான் கிட்ட. இந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குது. இவர் இன்னும் அடுத்த நகரத்துக்குள்ள போகும்போது அவங்க கொண்டுருவாங்க. அப்ப தேவன் பாக்குறாரு, நம்ம சொன்னதை இவன் செஞ்சுட்டான், இனிமேல் இவன் இருந்தா என்ன ஆகும்? கொண்டுருவா. ஏன்னா ஜெசபெல் ராணி தான் அங்க படையெல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஆளு. அப்ப என்ன ஆகுது, எலியா தீர்க்கதரிசி அப்படியே தேவன் எடுத்துட்டு வர்றாரு. இதை வந்து யாரு வந்து விட்னஸா, அதாவது சாட்சியா பாக்குறாரு? அவர் கூடவே இருந்து பாக்குறாரு. அப்போ இதுதான் எலியா தீர்க்கதரிசி தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட காரணமே. இங்க இதுக்கு மேல இருந்தா எலியா தீர்க்கதரிசி கொண்டுருவாரு, தேவன் அப்படியே எடுத்துக்கொள்றாரு. இது எல்லாரும் பாக்குறாங்க. 50 பேர் அக்கறைக்கு பாப்பாங்க. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 50 பேர் அக்கறையில இருந்து பாக்குறாங்க, இவர் இந்த சைடு நின்று பாக்குறாரு, அவர் அப்படியே எடுத்துக்கொள்றாரு. இது எலியாவை பத்தியான ஒரு சம்பவம். இதனாலதான் அவரை எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. இப்ப நம்ம அடுத்த மனிதருக்கான வருவோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 பேர் தான். ஒண்ணு எலியா தீர்க்கதரிசி, அதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்தது ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். திரும்பவே அந்த வசனம் படிங்க. ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏனோக்கோட வயசு இருக்கும். ஏனோக்கு யார் பிறந்த மகன் இருக்கும். 3 வசனம் தான் இருக்கும் ஏனோக்கை பத்தி, வேற எதுவுமே இருக்காது. ஏனோக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால இல்ல தீர்க்க தரிசனம் சொல்லி மாட்டிக்கிட்டாரு, எதுவுமே இருக்காது. இங்க ஒண்ணு என்ன போட்டிருக்கு, ஏனோக்கு காணாமல் போனார். என்னாச்சு? சஞ்சரிக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ இதுக்கு அப்புறம் வந்த மனிதர்கள் தேவனோட சஞ்சரிக்கலையா? சவுல் சஞ்சரிக்கலையா? ஆபிரகாம் சஞ்சரிக்கலையா? மோசே சஞ்சரிக்கலையா? மோசே இறந்தார், அவர் அடக்கம் பண்ணாங்க. சவுல், தாவீது, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தாவீதோட வம்சவரான்னு சொல்றாரு, ஏனோக்கோட வம்சவரான்னு சொல்லல. அப்ப சவுல், தாவீது, மோசே இவங்களுக்கெல்லாம் கொடுக்காத அந்த ஒரு பாக்கியம் ஏன் ஏனோக்கு கொடுக்கப்பட்டது? இது படிக்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. ஏன் ஏனோக்கு? சவுலுக்கு இல்லாத பிரச்சனையா? தாவீதுக்கு இல்லாத பிரச்சனையா?
இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பிரச்சனை ஏனோக்குக்கு பிரச்சனையே இல்லை. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமே 3 இடத்துல தான் ஏனோக்கை பத்தி போட்டிருக்கோம், வேற எங்கேயுமே போட்டிருக்காரு. தாவீது சாமுவேல் பத்திலாம் எல்லா இடத்துலயும் போட்டிருக்கோம், புதிய ஏற்பாடுல அத்தனை ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆனா ஏனோக்கை பத்தி 3 இடத்துல தான் போட்டிருக்கோம். ஒரு இடம் தான் இது, இன்னும் 2 இடம் நான் காட்டினேன், படிக்கும் போது தெரியும், அதுலயுமே ஒண்ணுமே இருக்காது. ஆனால் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏன்? அதுதான் கேள்வி. நீங்க அதை தான் நம்ம பார்க்க போறோம். எதுனால? அப்ப கண்டிப்பா ஏதாவது இருக்கணும்ல. தேவன் கண்டிப்பா ஒரு ஒரு ஓரவஞ்சனையோட பார்த்துருக்க மாட்டார். கரெக்டுங்களா? நீங்க நான் ஒண்ணு மாதிரி ஏனோக்கு அவருக்கு ஒண்ணுதான், அது தெளிவாக சொல்லிட்டாரு. அப்ப இதுதான் கேள்வி, ஏன் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? என்ன பண்ணாரு? அது ஒண்ணுமே இல்லை. அங்க நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. நான் தேடி பார்த்தேன், நான் ஃபுல்லாவே தேடி பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு கிடைக்கல. அப்ப ஏதோ இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஹிண்ட் இருக்குது, இங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இத பாக்குறதுக்கு முன்னாடி யார் இந்த ஏனோக்கு? இந்த ஏனோக்கு எந்த இடத்துல வராரு? இத பத்தி தான் நம்ம முதல்ல பார்ப்போம். அவரோட வாழ்க்கையை குறித்து தான் பார்க்க போறோம். யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முதல் லைனை மட்டும் படிக்க போதும். யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யார் இந்த ஏனோக்கு? இவர்களுக்கு ஐயோ. இல்ல யூதா தான் 14ஆம் அதிகாரம். யூதா ஒரே அதிகாரம் தான் இருக்கும். 14ஆம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் ஆதாமுக்கு எத்தனாவது தலைமுறை? அப்ப ஆதாம்ல இருந்து பார்த்தோம்னா 7ஆம் தலைமுறையில அவரோட, அதாவது அவரோட குடும்ப இதுல வர்றவர் தான் இந்த ஏனோக்கு. அப்ப ஏனோக்கு எதுல, எந்த ஏனோக்கோட தகப்பன் பேர் யாரு என்னங்கிறது பார்ப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25. ஒருத்தங்க ஆதியாகத்திலே சொல்லுங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். இங்கே நமக்கு எல்லாம் நடந்த சம்பவம் தெரியும். காயின் கொலை செய்தாரு, அவருக்கு பதிலா ஆபேலுக்கு பதிலா கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை பேர் என்ன? சேத். அடுத்தது படிங்க. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அடுத்த சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தார். அவருக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார். ஏனோஸ், இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனோஸ்னு பேரு. இப்ப அவரோட மகன். அடுத்தது. அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். இந்த லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வாங்க. 5 ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை அப்படியே தாண்டிட்டு 7ஆம் வசனத்துக்கு வந்து சேத் ஏனோஸை பெற்றார். இப்ப நமக்கு என்ன தெரியும்னா ஆதாம் அடுத்து சேத்துக்கு அப்புறம் ஏனோஸ். ஏனோஸை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றார். கேனான். இப்ப அடுத்த மனிதர் பேர் வந்து கேனான். ஏனோஸ் கேனானை பெற்ற பின்பு 815 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார். ஏனோசுடைய நாளெல்லாம் 905 வருஷம் அவன் மரித்தார். எல்லாருமே 900 வருஷம் கிட்டத்தட்ட வாழ்ந்திருப்பாங்க. மேல கேனான் 70 வயதான போது மகலாலேயா பெற்றார். இது அடுத்த மனிதர் மகலாலேயர். கேனானுடைய அடுத்த அவரோட மகன் பேரு மகலாலேயர். அடுத்த கேனான் மகலாலேயா பெற்ற பின் 840 வருஷம் உயிரோடு இவரு கிட்டத்தட்ட 900 வருஷம் வாழ்ந்திருக்காரு. குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார். கேனானுடைய நாளெல்லாம் 910 வருஷம் அவன் மரித்தார். மகலாலேயால் 65 வயதான போது யாரேதை பெற்றார். மகிலாலேயால் யாரேதை பெற்ற பின்பு 830 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார். 18 யாரேத் 862 வயதான போது ஏனோக்கை பெற்றார். இங்கதான் நம்ம கதையின் முக்கியமான கதாபாத்திரத்துக்கு வராரு. ஏனோக் யார் மூலியமா வராரு? யாரேத்துக்கு அப்புறம் வர்றது ஏனோக். மேல படிங்க. யாரேத்
ஈனோக்கை பெற்ற பின்பு 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமார்த்திகளையும் பெற்றார். அப்ப இந்த ஏனோக் யாரே மூலியமா இந்த உலகத்துக்கு வர்றார்? இந்த 7வது தலைமுறை. கரெக்ட்டுங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரி இது 7வது தலைமுறை. இப்போ எல்லாரும் எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்க? கிட்டத்தட்ட 900 வருஷம். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஏனோக் பிறந்தப்போ ஏனோக்கோட இளம் வயதுல ஆதாம் உயிரோட தான் இருந்திருப்பாரு. நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஆதாம் வாழ்ந்த வருஷம் 963. இவர் பிறக்கிற டைம் 900. நான் கணக்கு போட்டு பார்த்தேன் 900. அப்போ ஏனோக் யாருக்கிட்ட உறவாடி இருக்காரு? டைரக்டா ஆதாம்கிட்ட பேசி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல வசனம் இல்ல. ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க? நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க? அங்க 2 குடும்பம் தான் இருந்திருக்கு மொத்தமாவே. ஆதாம் வழியா வந்த ஒரு குடும்பம், இன்னொரு வழியா வந்த குடும்பம், அந்த காயின் வழியா வந்த குடும்பம். அவங்க வேற நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆதாமுக்கு அடியில வந்த எல்லாருமே ஒரு இடத்துல தான் கூடாரம் போட்டு இருந்திருக்காங்க. அப்போ நேரா ஏனோக் தன் இள வயதில் யாரோட பேசியிருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னா தன் தந்தை, தன் தாத்தா, முன்னோர்கள் கிட்ட அதிகமா பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது முதல் இது. இப்ப 2வது விஷயம், ஏனோக் தன் இள வயதில் பேசி பழகின ஆட்கள் கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சிருப்பாரு? தேவனை பற்றி தெரிஞ்சிருப்பாரு. தேவனை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கும்? இது வரைக்கும் அவங்களுக்கு தேவனை பத்தி என்ன தெரியும்? ஆதாம் என்ன சொல்லியிருக்கான்? இது வசனம் இல்ல, ஒரு சின்ன ஆராய்ச்சி கட்டுரையில் நான் படிச்சது. ஆதாம் தன் பிள்ளைகளுக்கு, இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது, அப்ப இருக்கிறவங்க எல்லாம் வயசானவங்க உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க கதையா. நம்ம டைம்ல இருந்துச்சு, இப்ப அது அதிகமா இல்ல. அப்ப ஆதாம் தன் வம்சத்துக்கோ தன் மூலியமா வந்ததுக்கோ ஏனோக்குக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு? ஆதாம் சொன்னது, நான் தேவனை முகமுகமா நான் பேசணும். அவங்க முதல்ல எங்க கொண்டு போய் வச்சாங்க? ஏதேன் தோட்டத்துல என்னை கொண்டு போய் வச்சாங்க. என்னை மட்டும் இல்ல, என் மனைவியும் உருவாக்குனாங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நாங்க என்ன பண்ணோம்? பாவம் பண்ணோம். அதனால எங்களை துரத்தி விட்டாரு. இது எல்லாமே ஒரு கதையாகவாவது ஏனோக்குக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க அதான் போட்டுக்கிறாங்க. நான் ஏன் இதை அப்படியே வம்சமா சொல்லிட்டு வந்தேன்னா இது பின்னாடி உங்களுக்கு தெரியும் ஏன் இருக்கு. அப்போ ஏனோக் தன் இள வயதில் கேட்ட சம்பவங்கள் எல்லாமே தேவனை குறித்த செய்திகள். தேவன் இப்படி இருந்தா அப்ப அவருக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்திருக்கும். முகமுகமா பேசியிருக்காருங்க. அப்ப ஆனா இப்ப ஏன் பேசல? இதுக்கப்புறம் தேவன் பேசவே இல்லை. அப்ப அவருக்கே ஒரு ஆர்வம் வந்திருக்கும். இதுதான் தன் இள வயதில் தேவனை பற்றிய ஒரு அறிமுகம். ஏன்னா அப்ப புஸ்தகம் ஒன்று கிடையவே கிடையாது, சொல்றதுதான். ஆதாம் சொன்னதுதான் இவங்களுக்கு சம்பவம். அதுக்கு அடுத்த ஜாரே எல்லாம் சொல்றதை வச்சுதான் இவங்க கணக்கு வச்சுக்குவாங்க. ஓ இப்படிதான் அப்படின்ட்டு. அப்ப ஏனோக் தன் இள வயதில் தேவனை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு பார்வை இருந்திருக்கும். கரெக்டுங்களா? இப்ப நான் எங்க அப்பா என் தாத்தாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் பார்த்திருக்கேன், அவர்கிட்ட அவர் பேசியிருக்கேன். இப்ப நான் என் மைண்ட சொல்லுவேன், உங்க என் தாத்தா இப்படி தாத்தா இருந்தாரு அப்படின்னு. ஏன்னா அதுதான் அந்த வம்சம். அப்போ ஏனோக் தன் இள வயதில் தேவனை பற்றி தெரிந்து கொள்ள நிறைய சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கு. இதே சந்தர்ப்பம் காயினோட இதுக்கும் கிடைச்சிருக்கும். ஏன்னா காயின் என்ன சொல்லியிருப்பாரு? நான் பாவம் பண்ணேன், என்னை அடிச்சு விரட்டிட்டாங்க, ஆனா நீ தப்பு பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அந்த இது வரும் அப்படிங்கிற மாதிரி காயினோட வம்சத்துக்கு இது கிடைச்சிருக்கும். இது ஏன் தேவன்? அதனாலதான் பிரசங்கி அழகா சொல்றாரு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ ஒரு வாலிப பிராயத்திலே ஒரு சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவை அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும். இப்போ ஏனோக் தன் இள வயதில் யாரை நினைச்சிட்டு இருக்காங்க? அதைத்தான் தேவன் விரும்புறாருங்க. சாலமோனே அதான் சொல்றாரு, உன் இள வயதுல நினை. வயசாய் தள்ளாடி நமக்கு சாவு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது நம்மளுக்கே தெரியும், தேவனுக்கும் தெரியும். நீ உன் ரத்தம் சூடா இருக்கும் போது நீ உன் இளப்பிரயாத்தில் உன்னோட இளப்பிரயாத்தில் தேவனோட எப்படி இருக்க? நீ உலகத்தை நம்பிட்டு இருக்கியா இல்ல தேவனை நம்பிட்டு இருக்கியா? ஏனோக்கு இது நல்லா தெரியும். நாம நினைச்சிட்டு இருக்கோம், அதாவது அப்பெல்லாம் கற்காலம், அந்த கற்காலத்துல ரொம்ப ஆதி காலம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. அவங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கிறத ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 17ஆம் வசனம். காயின் தன் மனைவியை. இப்ப நம்ம ஏனோக்கோட வம்சத்தை பத்தி பார்த்தோம். இதுல இருந்து
தன் அண்ணன் சந்ததியான காயினோட சந்ததியை பத்தி பார்க்கிறோம். சேத் சந்ததி இது. இப்ப பேரலலா ஒரு சந்ததியை பார்க்கிறோம். காயின் தன் மனைவியை அறிந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஈனோக்கை பெற்றாள். அப்பொழுது இந்த ஏனோக்கு வேற, கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்கனுடைய பெயரை இட்டான். உலகம் தோன்றதுல இருந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட, அதாவது நம்ம இப்ப கோயம்புத்தூர் சிட்டிங்கிறோம்ல, இதுதான் சிட்டி. வரலாற்றிலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முதல்ல கட்டின சிட்டியே இதுதான். முதல்ல ஏனோக்கு தன் மகனுக்கு வேண்டி கட்டியிருக்காரு சிட்டி. அடுத்து அப்படியே வாங்க 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதாள் யாபாலை பெற்றாள். இது அப்படியே அந்த வம்சம் வருது. ஏனோக்கு மாதிரியே இது ஒரு வம்சம். அவன் கூடாரங்களில் வம்சம் பண்ணுகிறவரும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அடுத்த வளர்ச்சி இவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. மந்தை எப்படி மேய்க்கணும், எப்படி அந்த காலத்துல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்புகள். அடுத்ததுக்கு வாங்க 4:21. அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணக்கார் நாகசுரக்கார் யாவருக்கும் தப்பான். மியூசிக் இன்ஸ்ட்ருமென்ட்டே இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் அங்க போட்டுறாங்க. கிண்ணக்காரன் நாகன்னா அந்த தம்புரா, இதை இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு? காயினோட வம்சம். அவங்க ஒன்னொன்னு கண்டுபிடிச்சிட்டே வராங்க. பயங்கர அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்காங்க இந்த காயினோட வம்சம். மேல படிங்க. 4:22 படிச்சாச்சா? 4:22 படி. சில்லாலும் தூபால் இவர் 2 மனைவிக்கு குழந்தை பிறக்குது. காயினை பெற்றாள். அவன் பித்தளை இரும்பு. அவங்க திரும்ப ஒரு குழந்தைய பிறக்குறாங்க. அவங்க ஒரு மகன் பிறக்கிறார். அவர் பேர் என்ன வைக்கிறாங்க? காயின் தான் வைக்கிறாங்க. காயின்னா என்ன அர்த்தம்? பாவம் பண்ணி வந்தவங்க. ஆனா இருந்தாலும் ஏன் வைக்கிறாங்கன்னா காயினே அவங்க இன்னும் நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. மேல படிங்க. அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியரானான். இப்போ இவங்க அடுத்து என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? இரும்பு கண்டுபிடிக்கிறாங்க. இரும்பு, அதை வச்சு போருக்கான தொழிலுக்கான அந்த ஆயுதம், மிருகத்தை போன்ற ஆயுதத்தெல்லாம் கண்டுபிடிச்சதே யாரு? இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் சொல்லியிருக்கு. அப்ப இந்த வம்சம் மிகவும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. இவங்க அந்த அந்த கட்டுரையில போட்டது என்னன்னா, அதாவது மத்த இவங்களோட ட்ரேட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்ப அது பெரிய விஷயம். அது யாருமே கண்டுபிடிக்காது. இவங்க இரும்பை கொடுத்து இவங்க இன்னொருத்தங்கிட்ட இருந்து சாப்பாடு தானியத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு இவங்க வளர்ச்சி இருந்துட்டு இருக்குது. இதே சைட்ல பார்த்தா நம்ம ஏனோக்கு இருக்காரு. ஏனோக்கு எப்படி இருக்காரு? அமைதியே இருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், தேவன் இருந்தாரு, தேவன் நம்மளை தொட்டிட்டாரு, நம்ம குடும்பத்தோட இருக்கோம், அவங்களோட வம்சத்தை. இதுதான், அதனால தான் நான் அதை படிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கண்டுபிடிப்பு இருக்காது. நீங்க திரும்ப கூட அதை படிச்சு பாருங்க வீட்டுக்கு போய். சேத் வம்சத்துல அவங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்கல. ஆனா காயின் என்னன்னா, காயின் வம்சத்துல எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்கதான் எல்லாத்தையும் இப்ப நம்ம பயன்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் மூதாதையரே அவங்க தான். சொல்ல போனா அந்த இரும்பு கண்டுபிடிச்சதுல இருந்து அடுத்தடுத்த வளர்ச்சியே வந்துச்சு. அப்போ 2 குடும்பத்தை பத்தி நம்ம இங்க பாக்குறோம். ஒண்ணு காயின், இன்னொன்னு ஏனோக்கு. ஏனோக்கும் காயின் பிறந்த அந்த வம்சமும் ரெண்டும் பேரலா இருக்கிற 2 குடும்பம். உலகத்திலே அந்த 2 குடும்பம் தான் இருக்குது. அதனால இந்த குடும்பத்தை பத்தி அந்த குடும்பத்துக்கு தெரியும், அந்த குடும்பத்துக்கு 2 குடும்பம் தான் இருந்துச்சுன்னா நீங்க பாருங்களேன், இப்ப தெரிஞ்சுதான் ஆகும். அப்போ ஏனோக்கின் மனசுல என்ன இருந்திருக்கும்? நீங்களும் நானும் இருந்தா என்னமா வளர்ந்துட்டான் அவன், நம்ம கூட தான் இருந்தா, இத்தனைக்கு பாவம் பண்ணி ஓடி போனவன் என்னமா வளர்ந்துட்டான் திடீர்னு யோசிப்போமா இல்லையா? இதை நம்ம கண்டிப்பா யோசிப்போம். இப்ப கூட நம்ம யோசிச்சுட்டு தான் இருப்போம். நம்ம அடுத்தவங்களை பார்க்கும்போது எப்படி வளர்றான், ஒண்ணுமே இல்லாம இருந்தான், திடீர்னு எப்படி வளர்ந்துட்டான். ஆனால் ஏனோக்கு அங்க என்ன ஒரு உண்மை தெரியும்? ஆதாம் மூலியமா இது இல்ல, இதுக்கு வேண்டி தேவன் நம்ம கொண்டு வரல. இதுதான் இருந்தா ஆதாமுக்கு அந்த இதுவே கொடுத்துருக்க மாட்டாரு. இதை ஏன் நிச்சயமா நம்புறாரு அப்படின்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இது ஏனோக்குக்கு தெரியும். எழுதுறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எது மூலியமா தெரிஞ்சிருச்சு? தன் வம்சம் பட்ட அந்த பாடுகள் மூலியமாவே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. 2 இதையே சமாளிக்க முடியாது. ஒன்னா அதை பற்றிக்கணும் அந்த வம்சம் மாதிரி, இல்லாட்டி இதை வச்சு பற்றிக்கும்.
இதுலதான் நித்தியம்னா இதான் படிக்கணும். அதனால அந்த 1 யோவான்ல 2:15 படிச்சீங்கன்னா தெரியும். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அப்ப ஏனோக்கு தன் சக குடும்பத்தை, தன் அண்ணன் குடும்பத்தை பார்த்து அவர் பொறாமைப்படல. அவங்க தூரம் போயிட்டாங்க, நம்மளால எங்கேயுமே நகர முடியலன்னு அவர் நினைக்கவே இல்லை. அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன, நான் உலகத்தை பின்பற்றல, எனக்கானதை தேவன் தந்திருக்காரு. என் குடும்பம், நான் எனக்கான அன்னைக்கான சாப்பாடு எனக்கு கிடைச்சிச்சா முடிஞ்சு அதோட. இதை ஏனோக்கு கண்டிப்பா பார்த்திருப்பாரு. ஏன்னா அங்க ஏனோக்கு பத்தி வேற எதுவுமே இருக்காது. இதை கண்டுபிடிச்சாரு, அதை கண்டுபிடிச்சாரு, இவங்க சொல்லும் போதே அவ்வளவு கண்டுபிடிச்சாங்க. இப்ப இத்தனை கண்டுபிடிச்சவங்களோட வம்சம் அடுத்தது எப்படி போகுதுன்னு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 23-24. 4ஆம் அதிகாரம். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றார். என்னாச்சு? இவங்க பாவம் இன்னும் அவங்க பட்டும் திருந்தவில்லை. அதுதான் எனக்கு தெரியுது. லாமேக்கு ரத்தத்துல அது அப்படியே ஊறி போச்சு. அவர் அது பெருமையாக சொல்றாரு. காயின் அதே தப்ப திரும்ப யார் பண்றா? அப்போ பாவமானது அது அப்படியே தொடர்ந்துட்டு வருது. அதனாலதான் வசனமே அங்க வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு கண்டுபிடிச்சு உலகத்தின் மீது இவ்வளவு பற்றா இருந்த அந்த வம்சத்தார் கொலையும் பண்றாங்க. இதற்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கிற நம்ம ஏனோக்கு யூதா 1ஆம் அதிகாரம் 14-15. அவர் எதுல முதன்மையா இருக்கிறாருன்னு பார்ப்போம். யூதா 15 மட்டும் படிச்சாங்க. நமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இது 2வது இடம். யூதா ஏனோக்க பத்தி சொல்ற 2வது இடம் யூதாவுல. கடைசி வார்த்தை மட்டும் படிங்க. என்ன போட்டிருக்கு? கடைசி வார்த்தையை மட்டும் படிங்க. முன்னறிவிப்புங்கிறது என்னது? தீர்க்க தரிசனம். முதல் பைபிள்ல ரெக்கார்ட் ஆன தீர்க்கதரிசி ஏனோக்கு. இங்கதான் நீங்க படிக்கலாம், வேற எங்கேயுமே படிக்கல. இதுக்கு முன்னாடி யாருமே முன்னறிவிக்கல. இந்த 7 வம்சத்தாரிலையும் முன்னறிவிக்காம தேவனுடைய திட்டத்தை பத்தி யாருமே பேச முடியல. ஆனா அதை பேசுற ஒரே ஆள் ஏனோக்கு. நீங்க இத படிக்கலாம். 14ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல படிங்க. இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள். இல்ல 14ஆம் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளை யார் குறித்து சொல்றாரு? அந்த வம்சத்தை பத்தி சொல்றாரு. இவ்வளவு அவபக்தியா இருக்கிறீங்க அப்படின்ட்டு மேல படிங்க. நமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் உலகத்துக்கான விஷயம். இவங்க எல்லாம் முதன்மை. ஆனா ஏனோக்கு முதல் தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் தான் என்ன சொல்றாரு? தேவனுடைய திட்டத்தை சொல்றாரு. அங்க நீ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, மனம் திரும்புங்க. ஏனோ தன் இள வயதிலே இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. தேவனோட சஞ்சரிக்கிறதோட பெரிய காரியம் எதுவுமே இல்லை. அங்க நீங்க எவ்வளவு தூரம் தேவனோட நம்ம இருக்கோமோ, தேவனை பற்றி வார்த்தையை சிந்திக்கிறோமோ, அவ்வளவு தூரம் தேவன் என்ன பண்ணுவாரு? தன் திட்டத்தை அங்க சொல்லுவார். ஏனோக்கு இதை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டாரு. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய. ஏனோக்குக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல். ஏன்னா ஏனோக்கு யாருங்க? முதல் தீர்க்கதரிசி. ஏனோ தன் இள வயதிலேயே இவ்வளவு ஒரு
தேவன் மீது கொண்ட பற்று. அதைத்தான் நம்ம இப்ப பார்த்துருக்கோம். அவ்வளவு பற்றா இருந்திருக்காரு. 65 வயசு அவருக்கு தன் முதல் குமாரன் பிறக்கிறதுக்கு முன்னாடி. அது வரைக்குமே அந்த சின்ன வயசுலயும், அப்ப அது வந்து ரொம்ப சின்ன வயசு தான், அந்த வயசுலயுமே தேவன் மீது அவ்வளவு இரக்கமாய் அவ்வளவு உருக்கமாய் இருந்திருக்காரு. இப்ப இந்த இந்த பேக்ரவுண்டோட ஏனோக்கு என்ன வராரு, அடுத்தது அவருக்கு மேல படிப்போம் அதே ஆதியாகமத்துல குமாரன் பிறக்கிறார். இப்போ ஏனோக்கு இப்படி ஒரு இளம் வயதில் தேவன் மீது கொண்ட பற்றார இருக்கிறாரு. தன்னால முடிஞ்ச தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, தேவன் வெளிப்படுத்தினது. இப்ப அடுத்தது அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார். மேல 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏனோக்கு 21 ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றார். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார். அப்ப ஏனோக்கின் முதல் குமாரன் பேரு மெத்துசலா. இந்த மெத்துசலா அப்படிங்கிற பேருக்கான காரணம், அதாவது பேருக்கான அர்த்தம், இவன் இறக்கும் போது நியாய தீர்ப்பு வரும். இதுதான் அதுக்கான அர்த்தம். முழு அர்த்தம்னா இருக்கான். எபிரேய மொழியில இருந்து மொழிபெயர்க்கும் போது இந்த பேர் வச்சிருக்கிறவன் சாகும் போது, மரணிக்கும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். அப்போ தேவன் இவன் இந்த ஏனோக்குக்கு, இந்த குமாரனுக்கு நீ இந்த பேர் வெயின்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாரு? இந்த திட்டத்தை சொல்லிதான் சொல்லியிருப்பாரு. கரெக்டுங்களா? ஏன் நியாய தீர்ப்பு வரப்போகுது, நீ இந்த மகனுக்கு என்ன பேர் வைக்கணும்? மெத்துசலான்னு பேர் வை. மெத்துசலாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? என்னோட நியாய தீர்ப்பு வருது. எப்ப வரும்? இவன் சாகும் போது வரும். இவன் செத்துட்டானா அடுத்த நாள் உனக்கு நியாய தீர்ப்பு, உலகம் அழிய போகுது. இப்போ இதுதான் அதுக்கான பேர் காரணம். எல்லாம் நிறைய பேர் இருக்குது. ஆதாம், ஏவாள் எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கும், பேர் காரணம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சவுல் எல்லாத்துக்குமே ஒரு பேர் காரணம் இருக்கும். அப்போ ஏனோக்கோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த தீர்க்க தரிசனம் அங்க சொல்லப்பட்டுச்சு. மகன் பிறந்தோடனே தேவன் ஏனோக்க பார்த்து சொல்லிட்டாரு, இவனுக்கு மெத்துசலா நீ பேரு வை. மெத்துசலானா உலகம் அழிய போகுது, இவன் இறக்கும் போது. உடனே ஏனோக்கு என்ன கேட்டிருப்பாரு? ஏன் உலகம் அழிய போகுது அப்படின்னு கேட்டிருப்பாரு. பாவத்தால நான் ரொம்ப அந்த அந்த வசனமே இருக்குது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இருக்குது ஆதியாகமத்திலே இருக்கு. அப்ப பாவத்தால மனிதர்கள் என்னை ரொம்ப இது பண்ணிட்டாங்க, நான் அழிக்க போறேன். ஆனா உன் மூலியமாக என்ன வரப்போகுது? அங்க உனக்கு ஒரு ரட்சிப்பு வரப்போகுது. அப்ப ஏனோக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏனோக்கு தன் குமாரனை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு என்ன தோணி இருக்கும்? இவன் எப்ப இறப்பானோ, எப்ப உலகம் அழியுமோ, இதுதானே வந்திருக்கும். ஒரு பிறந்த நாளுக்கு அப்புறம் ஏனோக்கு வந்து மெத்துசலா பார்க்கும்போது 300 வருஷம் அவர் வாழ்ந்திருக்காரு. மெத்துசலாக்கு அப்புறம், பிறந்ததுக்கு அப்புறம் 300 வருஷம் அவருக்கு அதான் தோணிருக்கும், இவன் எப்ப சாவானோ அப்ப நம்மளுக்கு எப்ப என்ன ஆக போகுதோ அப்படின்ட்டு. ஆனால் ஏனோக்கு அதை யோசிச்சு பார்க்கல. ஏனோக்கு அடுத்ததாக யோசிச்சதே என்னன்னா, இவன் இறக்கும் போது என்ன வரும்? ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பு யார் மூலியமா வரப்போகுது? நோவா மூலியமா வரப்போகுது. அந்த திட்டத்தை தேவன் தெளிவா சொல்லிட்டாரு. அதனாலதான் ஏனோக்கு மூலியமா ஏனோக்கு என்ன நினைச்சாருன்னா, ஆமா நான் இருக்க மாட்டேன், என் மகன் இருக்க மாட்டான், ஆனா யார் மூலியமா என்னோட தேவனோட திட்டம் நிறைவேற போகுது? நோவா மூலியமா திட்டம் நிறைவேற போகுது. யார் அந்த நோவா? என் வம்சம் தான். அப்போ தேவனுடைய திட்டத்தை மெத்துசலா மூலியமாக ஏனோக்குக்கு அறிவிக்கப்படுது. அப்ப ஏனோக்கு இதுல இருந்து திரும்பவும் மேற்படுறாரு. அதனாலதான் யூதால சொல்லும் போது, நீங்க திரும்பவும் அந்த யூதால படிக்கல 14-15 இங்கதான் அவரை எச்சரிக்கிறார். இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உலகம் அழிய போகுது, நோவா மூலியமா ரட்சிப்பு வரப்போகுது, எல்லாரும் அழிக்கப்பட போறாங்க ஜலப்பிரளயத்தால. அதனாலதான் யூதால அதை மேற்கோள் காட்ட அவர் சொல்றாரு. திரும்ப போய் அதை படிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, ஏனோக் தான் சஞ்சரித்த 300 வருஷமும். ஏன்னா 65 வயசுல அவருக்கு இதை சொல்லப்படுது தேவன் மூலியமா. 65 வயசுல சொல்லிட்டாரு அழிக்க போறேன்ட்டு. 300 வருஷமும் ஒரு மனுஷன் இதையவே சொல்லிட்டு இருந்திருக்காரு. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காரு, அழிய போகுது, மனம் திரும்புங்க. தன் உறுதியில், விசுவாசத்திலும் உறுதியிலும் இருந்திருக்காரு.
இதே பேரலா அந்த குடும்பம் எப்படி டெவலப் ஆயிட்டு இருந்திருக்குது, அப்படியே படிப்படியா அங்க போயிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இவரு எதை பத்தியுமே கவலைப்படல. அவரோட ஒரே கவனம் என்ன இருந்திருக்குது, தேவனுடைய வார்த்தைய சொல்றதுலதான் இருக்குது. அவர் பயப்படல, இல்ல சரி அதான் உலகம் அழிய போகுது நம்மளும் அதே மாதிரி இருந்துட்டு போவோமே, அவர் அதை பண்ணல. நீர் நானும் அதை யோசிச்சிருப்போம். ஆனா அவர் தெளிவா அதுல நிலையா நின்னாரு. எதுல? இதுதான் நடக்க போகுது, தேவன் தனது ரட்சிப்பை கொடுக்க போறாரு, மனம் திரும்புங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சொல்லிட்டே இருந்திருக்காரு. இது தேவன் மீது அவர் கொண்டிருந்த பிரியத்தை தேவனே சொல்றாரு. தேவன் அவர் இடத்துல அதான் சொல்றாரு, என்னோட சஞ்சரித்துட்டு இருந்தாரு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஏனோக்கு நாளுக்கு நாள் வளர்றாரு. ஒரு அவரோட விசுவாசத்திலும் தேவனோட பேசுறதுலயும் அவரோட திட்டத்துல நினைக்கிறதுலயும் நாளுக்கு நாள் வளர்ந்து போறாரு. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து 36 எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கும் பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமையாக இருந்தார் ஏனோக்கு தெரியும் அழிவு வரப்போகுதுன்னு, ஏனோக்கு தெரியும் எல்லாம் சாக போறாங்க. ஆனால் பொறுமையாக தன் தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டே இருந்திருக்காரு. அவங்க வீட்டுல நினைச்சிருப்பாங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மழையை யாருமே பார்த்தது இல்லை. மழை வருதுன்னு சொன்னா கூட நம்பி இருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த காலம். அந்த காலத்துல ஏனோக்கு தெளிவா நின்று பேசினாரு. ஆனா யாருமே கேட்டிருக்காங்க, கேட்கல. ஏன்னா அதுல நோவா மட்டும்தான் தப்பிக்கப்பட்டாங்க, யாருமே கேட்கலன்னு தான் அர்த்தம். அப்போ இப்படி இருந்த ஏனோக்கு நாளுக்கு நாள் தன் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே போகிறார். ஒரு நாள் இதே தன் சுய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு தன் குடும்பத்துக்கான வேலையெல்லாம் முடிச்சிட்டு வயல்வெளியில் நடந்து போய் கொண்டே இருக்கும் போது அடுத்த இதுக்கு வருது. இப்ப மேல படிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில். இங்க நிறுத்திக்கலாம். இப்ப ஏனோக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? தேவனோட. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோட அப்படியே பேசுறாரு. நம்ம பேசியிருக்கோமா தேவனோட? அவர் தேவன் மேல இருக்காரு, அவர் மூஞ்சில அவர் முகம் தெரியல, ஆனா பேசுறாரு. வயல்வெளியில அவர் பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்காரு. வழக்கமா தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன் குடும்பத்துல தான் தொழுகைக்கு போயிட்டு வரேன்ட்டு. ஏன்னா நீங்க நல்லா தெரியும், அந்த ஏனோஸ் படிக்கும் போதே தெரியும், இவங்கதான் முதல் தொழுகவே ஆரம்பிக்கிறாங்க கர்த்தரை. அதுக்கு முன்னாடி தொழுகைன்னு ஒண்ணு கிடையாது. இந்த குடும்பம் தான் தொழுகைன்னு கொண்டு வருது. இது முன்னாடியே படிக்கலாம் நீங்க. 5 படிங்க. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். சேத்துக்கு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை அப்பதான் தொழுகையே ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் அது வரைக்கும் கர்த்தரை தொழுகவே இல்லை அவங்க. இப்படி தொழுகைக்கு நான் போயிட்டு வரேன், நான் தேவனோட தொழுதுட்டு வரேன், தேவனிடத்தை தொழுதுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. வந்து பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கிற போது என்ன நடக்குது? அடுத்தது படிங்க. அதே வசனம். இல்ல சஞ்சரித்துக் கொண்டே இருக்கையில் காணப்படாமல் போனார். மேல படிங்க. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்துசுலா 187 வயதான போது போதுமானது. இப்போ ஏனோக் காணப்படாமல் போனான், ஒரு வார்த்தை. இரண்டாவது தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். இப்போ ஏனோக்குக்கு நிச்சயமாக அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்னு தெரியாது. இது எப்படி நீங்க சொல்லலாம்னா, திரும்ப நீங்க யூதாக்கு வாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். இதுதான் 3வது இடம். மொத்தமே 3 இடம் தான். ஏனோக்கு பத்தி இதுதான் கடைசி இடம். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அதேதான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏனோக்குக்கு என்ன தெரியும்? தான் செய்யற விஷயம் தேவனுக்கு பிரியமானதுங்கிறது தெரியும். நீங்க அதான் படிச்சு பார்க்கலாம். அது தெரியும் ஏனோக்குக்கு. ஆனா ஏனோக்குக்கு என்ன தெரியாது? இந்த பிரியத்தினால தேவன் என்ன பண்ண போறாரு? தன்
தன்னை எடுத்துக்கொள்ள போறாருன்னு ஏனோக்கு அது தெரியாது. அவர் சொல்லிட்டு வந்துக்கலாம், மனைவிட்டு தான் வந்துடுறமா, தொழுதுட்டு வந்துடுறேன். ஆனா தேவன் ஒரு நாளும் ஒரு நொடியும் இவன் என்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான், என்னோட வார்த்தையே சொல்லிட்டு இருக்கான். இவன் நடந்து 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 எதிர்பக்கத்துல வந்துட்டான், எனக்கு பக்கத்திலேயே வந்துட்டான். இவனை ஏன் நான் திரும்பி அனுப்பணும், நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இது ஏனோக்கே தெரியும். அதான் நீங்க அங்க படிக்கிறீங்க. ஏனோக்கு ஒண்ணு தெரியும், தான் சாட்சி பெற்ற தான் சொல்றது கரெக்ட்னு தெரியும். ஆனா அவன் காணாமல் போனாங்கிறது அவனுக்கே தெரியாது. இன்னும் சொல்ல போனா அவன் குடும்பத்துக்கும் தெரியாது. அந்த நாள் அவன் காணாமல் போன நாள் ஒரு நாள் தேடி இருப்பாங்க, ரெண்டாவது நாள் தேடி இருப்பாங்க. ஐயோ ஏதோ ஆயிடுச்சு மனுஷனுக்கு, ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட கிடையாது, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போய் தேடி இருப்பாங்க. என்ன நினைச்சிருப்பாங்க, ஒன்னா மிருகம் அடிச்சிருக்கும், இல்ல யாராவது வந்து கொண்டு போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த தெரிஞ்சிருக்கும். இந்த வசனம் நமக்கு எழுதுறதுக்கு வரைக்குமே ஏனோக்குக்கு இதுதான் நடந்திருக்கும்னு எல்லாருமே நம்பியிருப்பாங்க. ஏனோக்குமே அது தெரியாது. ஆனால் ஏனோக்குக்கு என்ன நிச்சயமாய் தெரிஞ்சிருக்கும், நான் தேவனுடைய வசனத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால், அவரோட சஞ்சரித்துக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் என்ன ஆகும், அது ஏனோக்கு கண்டிப்பா தெரியும். ஏனோக்கு பிரியமாய் நடந்தார், தேவன் மீது பிரியமாய் நடந்தார், தேவன் ஏனோக்கு மீது பிரியமாய் நடந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த சந்ததி கொலையும் பாவம் செஞ்சு போயிட்டு இருந்த காலத்துல ஏனோக்கு அது மேல நம்பிக்கை வைக்காம தன் தேவன் மீது நம்பிக்கை வைத்தார், தன் தேவன் மீது பற்றி கொண்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க நம்ம நினைக்கலாம், சரி இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு. ஆனா தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். ஏனோக்குக்கான திட்டம் அதுதான். அது ஏனோக்குக்கு தெரியும். நம்ம ஒரு வருஷம் 2 வருஷம் 5 வருஷம், ஏனோக்கு 365 வருஷம் ஒரே விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார். அது தேவனுக்கு பிரியமாய்ப்பட்டது. ஏன், அவர் தன் வேலையில தவிர மற்ற எல்லா நேரத்தையும் எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு, அதுதான் விஷயம். அவர் தன் வேலை தன் குடும்பத்தை தவிர மற்ற யோசிச்ச எல்லா விஷயமும் ஆதாம் சொன்ன விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. தேவன் வந்தார், சாட்சி பெற்றார், எல்லாத்தையும் ஆக்கிரிக்குள்ள ஆக்கப்படுறார். ஆனா நியாயத்திற்கு வரப்போகுது. இந்த நியாயத்திற்கு நிச்சயமாக எல்லாத்துக்கும் வரும். நான் என் வேலையில கரெக்டா இருக்கணும், இதை ஏனோக்கு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. இது ஒரு தீர்க்கதரிசியாவே சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன ஏனோக்கு கிட்ட இருந்து எடுத்துக்கணும். இப்ப இவ்வளவுதான் ஏனோக்கு பத்தி இவ்வளவுதான் சம்பவம். ஆனால் ஏனோக்கு கிட்ட இருந்து நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சம்பவம் என்ன, நீங்களும் நானும் என்ன தெரிந்து கொள்ளணும். நான் ஏனோக்கு மாதிரி எனக்கு என்ன தெரியும், நியாய தீர்ப்பு நிச்சயமா தெரியும், ஏனோக்குக்கும் தெரியும். யாரு பார்க்கும்போது தெரியும், மெத்துசலா பார்க்கும்போது என்ன தெரியும், நியாய தீர்ப்பு வரப்போகுதுங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். நியாய தீர்ப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் தெரியும். ஏனோக்குக்கு எப்படி நோவா மூலியமா நியாய தீர்ப்பு தப்பிக்க போறாங்க, அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பிக்க போறாங்கிற மாதிரி நமக்கு இயேசு கிறிஸ்துவால வரப்போற நியாய தீர்ப்பு நடக்க போகுது. நம்ம உயிரோட இருந்தா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட போறோம், ஏனோக்கு மாதிரிதான். ஆனால் நீங்களும் நானும் ஏனோக்கு மாதிரி இருக்கோம். ஏனோக்கு மாதிரி எப்பொழுதும் அவரோட சிந்தையில இருக்கோம். நம்ம சர்ச்சுக்கு போறோம், பைபிள் படி நடக்கிறோம், இதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா தேவன் என்ன எதிர்பார்த்தார் ஏனோக்கிட்ட, சார் எந்நேரமும் என்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான், நினைச்சிருப்பார மாத்தார். அவர் அதான் பிரியமா இருந்தார். ஏன்னா தேவன் அதை உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். இங்க இயேசு கிறிஸ்துவானவர் வந்து இங்க வந்து அவர் சுவிசேஷத்தை சொல்லும் போது, விசுவாசமா இருந்தீன்னா உனக்கு இங்க உனக்கு தங்கம் கிடைக்கும், வைரம் கிடைக்கும், நீ உலகத்துல பெருசா ஆக அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இப்ப நம்ம எல்லாருமே கோடீஸ்வரனா தான் இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்துவா வந்த காரணம் இது கிடையாது. அதோட திட்டம் பெரிய திட்டம். இது இந்த உலகத்துக்கான திட்டமே கிடையாது. அவர் வறுமைக்கான திட்டத்தை தான் பேசுறாரு. இப்ப நீங்களும் நானும் சுத்தி இருக்கிறத, ஏனோக்கு மாதிரி சுத்தி இருக்கிறத பார்த்திருந்தோம்னா அப்படியே பார்த்து அதோடயே போயிடும். ஒரு வாட்டி அண்ணன் சொன்னாரு, ஒன்னா அந்த தேவனை பற்றிக்கொள்ளும், இல்ல ஏன் தேவனை பற்றிக்கொள்ளும், இந்த 2 சைடும் பண்ணாரு. அப்ப ஏனோக்கு வந்து தான் நிலையை உறுதியா இருந்தார். இப்ப நீங்களும் நானும், நான் அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கே திரும்பி வரேன். நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு ரெடி ஆகிறது எப்படி ரெடி ஆகிறேன், சனிக்கிழமை நைட்டு தான் ரெடி ஆகிறேன். ஆனால் நீங்களும் நானும் எப்படி ரெடி ஆயிருக்கணும், ஏனோக்கு மாதிரி ரெடி ஆயிருக்கணும். அவர் எந்நேரமும் அதே சிந்தையில் இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு நிமிஷமும் அந்த சிந்தையில இருக்கோம். இல்ல
நம்ம உலகத்துக்கான சிந்தையில இருந்துட்டு இதுலயும் இருக்கோம். தேவன் அதன் பிரியப்பட போறதில்லை. அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், எவர்களை முன்குறித்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி. இதுதான் அவரோட திட்டம். முன்குறிச்சிட்டாரு, அழைச்சிட்டாரு ஏனோக்கு மாதிரி. இப்ப அந்த அழைச்ச ஸ்டேஜில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இது நம்ம இந்த கல்யாணத்துக்கு போற மாதிரி இன்விடேஷன் கொடுத்தாச்சு, நம்ம ரெடி ஆகிறோம், ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீட்டா ரெடி ஆகிறோம். அவங்க எப்ப போறாங்கன்னா போட ரெடி ஆகிறோம். ஆனா நம்ம உள்ள ரெடி ஆகிறோமா? ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம ரெடி ஆகிறோமா? இந்த இன்விடேஷன்ங்கிறது ஒரு நாளைக்கான இன்விடேஷன் இல்லை, அது நித்திய ஜீவனுக்கான இன்விடேஷன். அவ்வளவுதான். தேவனுடைய திட்டம் இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சதுக்கு ஒரே காரணம், அவர் தன் சொந்த குமாரனை அனுப்புறாரு. அவருக்கு தெரியும், உலகம் படைக்கும் போதே தெரியும் முடிய போகுதுன்ட்டு. தன் சொந்த குமாரனை அனுப்புறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவன் மனம் திரும்பணும். அவ்வளவுதான். நான் அவன் மீது கோபமா இல்ல, அன்பா இருக்கேன். என்னோட மொத்த அன்பு யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவே நான் தொங்க சொல்லிட்டேன். அப்ப நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையில் இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கோமா? இல்ல நிஜமாலுமே நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு, கிறிஸ்து சபைக்குள்ள வந்துட்டு வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கோம்? ஏனோ கதை சொல்ற, திரும்ப திரும்ப நீ ஒரு நாள்ல 2 நாள்ல நீ உயிரோட இருக்கும் நாள் வரைக்கும் தேவனை பற்றிக்கும், அவரோட சிந்தையில இருக்கு. சும்மா டைம் கிடைக்கிறதுங்கிறங்காட்டி நம்ம ஏதோ இருக்கிற டைம் நம்ம ஒரு ரெகுலரா காலையில ப்ரே பண்றோமா, சரி நைட் அதான் ப்ரே பண்றோமா, வேலை முடிஞ்சிச்சு, அது தேவன் எதிர்பார்க்கல. ஏனோக்குமே அதை பண்ணல. கிடைக்கிற நேரத்துல அவர் என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசி சொன்னார், தேவனோட திட்டத்தை சொன்னார். நீங்களும் நானும் அதை சொல்றோமா? இல்ல நம்ம நேரத்தை தேவனுக்காக ஒதுக்குறோமா, இல்ல நமக்காகவே ஒதுக்கிறோம்? நான் இந்த ஏனோக்குல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரே பாடம் என்னன்னா, காலம் சமீபமா இருக்கிறது. நாம எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிறோம்? போன்ல பிரயோஜனப்படுத்துறோமா, இல்ல தேவனுக்கான வார்த்தையில பிரயோஜனப்படுத்துறோம்? இதை இந்த கேள்வியோட நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன். ஏன்னா இது அவர்களே நான் கேட்கக்கூடிய கேள்வி. நான் என்ன தான் கேட்டுக்கணும். தயாராக இருப்போம். அந்த நாள் நெருங்கும் போது நான் தயாரா இருக்க போறேன். ஏனோக்கு தெரியாது, அன்னைக்குதான் அவர் எடுக்க போறாரு. நம்மளுக்கும் தெரியாது, என்னைக்கு நான் தெரியாது. அதுதான் பிரச்சனையே. இன்னைக்கும் தெரிஞ்சுட்டா நம்ம ரெடி ஆயிடுவோம். அது முன்னாடி வரைக்கும் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ரெடி ஆயிடுவோம். ஆனா என்னைக்கும் தெரியாது. அதுதான் தேவனோட ட்விஸ்ட். அப்ப அந்த என்னைக்கும் தெரியாத இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ரெடியா இருக்கணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அவர் என்னைக்கும் சொல்ல, அதான் விஷயம். ஏசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நான் அறியது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். என் கூட யார் உட்கார போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வரும்போது என்ன நிச்சயம்? பரலோக ராஜ்யத்துல அந்த பரலோக ராஜ்யம் இது வரைக்கும் பார்க்காத பெரிய விருந்து ஆயத்தமாக போகுது. வசனம் இருக்கு, நான் எடுக்கல, எடுத்தீங்கன்னா படிங்க. நீங்கள் வரும்போது என்ன இருக்குவாங்க? பெரிய விருந்து. யாருமே பார்த்தது இல்லையா அந்த விருந்தை? எடுத்தா வசனம் படிக்க. அந்த விருந்து இயேசு கிறிஸ்துவானவர் திரும்ப உயிர்த்தெழுந்து போன போது கூட இல்ல, நீங்க வரும்போதுதான் இருக்குன்ட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காரு. பரலோகராஜ்யமே பார்க்கல அந்த விருந்தை. நீங்க வரும்போது அந்த விருந்து ஆயத்தம்ட்டாங்க. அந்த விருந்துக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்தையே படைச்சவர் ஒருத்தர் மேல உட்காந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் விஷயம். அவர் எப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? நீ வருவேன்ற கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை நாம் நினைத்து பார்க்கிறோம். இது ஏனோக்கிட்ட நம்ம புரிந்து கொண்ட இந்த காரியம் எப்பொழுதும் தயாரா இருக்கும். அந்த நித்திய பயணத்துக்காக நம்ம இன்னைக்கு நாளைக்கு இல்ல இந்த ஒரு நிமிஷம் கார்ல போயிட்டு இருக்கிறோம், அப்ப அந்த டைம் எப்போ வேணா நடக்கலாம். ஆனா அந்த நிமிஷம் நம்ம தேவன் நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை என்றால் நமக்கு நிச்சயமாக நியாய தீர்ப்பு உண்டு. இதோட இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பது என்று நிச்சயமா நம்புகிறேன். பொறுமையாக கேட்டவங்க அனைவரும் தேவவாசம்.